விளம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. 2026 ஜனவரி 1ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே கன்னி லக்கணம் இருக்கும்போது குரு பெயர்ச்சி பிறக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் யோகத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு யோகத்தை தரும், கடகத்துக்கு யோகத்தை தரும், துலாத்துக்கு தனுசுக்கு யோகத்தை தருமாறு இந்த குரு பெயர்ச்சி அமைந்துள்ளது. இந்த வருடத்திலே பார்த்தீங்கன்னா 6வது மாதத்துக்கு மேலே சனி பகவான், குரு பகவான் கடகத்துக்கு போகிறார். சனி பகவானுடைய பெயர்ச்சி பெருசாக இல்லை. சனி பகவான் புதன் சாரம் பெறுறார். அது அனைவருக்கும் யோகத்தை தருமா அப்படின்னு பார்த்தா, இந்த 4-5 ராசிகளுக்கு யோகத்தையும் மீதியுள்ள ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் இது அளிக்கிறது. குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு என்ன செய்யும் அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு, துலாம் ராசிக்காரங்களுக்கு, ரிஷப ராசிக்கு குழந்தை கிடைக்கும். பண வரவுகள் இருக்கும். அதாவது வாரிசற்ற சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இருக்கும் சிலருக்கு. இதில் பொதுவாக நாட்டுக்கு நாடு போர் மூலமா அப்படின்னா, அண்டை நாடுகளுடன் நமக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. இந்த புத்தாண்டு பிறக்கும்போது புதன் சுக்கிரன் இரண்டுமே அஸ்தமனமாயிருக்கு. புதன் சுக்கிரன் அப்படின்னா ஆடை அணிகலன்கள், டாக்ஸ் வகைகள் விலை குறையும். சூரியன் செவ்வாய், அதாவது அணு ஆயுதம், எலக்ட்ரிக்கல், இபி, கரண்ட் பில்லு ஏறும். கரண்ட் பில்லு நமக்கு ஏறும் அப்படின்னு சொல்கிறது. மழை பெய்யுமா? மழையெல்லாம் நல்லா செழிப்பாக பெய்யும். அதனால் சேதங்களும் உருவாகும். சுனாமி போன்ற புயல்களும் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இட பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள். காலகர்சனுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற உதவி, ஹெல்ப் அப்படிங்கிற இடத்துல குரு. ரொம்ப உதவியும் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருபவர்கள், இல்லை வெளிநாட்டிலிருந்து நாடு விட்டு நாடு மாறுபவர்கள் விகிதம் அதிகமாக இருக்கும். உக்கர தெய்வங்களுடைய வழிபாடு, இப்போ பல வருஷம் பார்த்திங்கன்னா சாய்பாபா அந்த மாதிரி வழிபாடுகள் முன்னுக்கு வந்தது. உக்கர தெய்வங்கிற காளி, துர்க்கை, வராகி அம்மன், இவங்களுடைய வழிபாடுகளை பண்ணுவவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அரசியலிலே வந்து பார்க்கும்போது ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையை காமிக்கும். இப்போ இந்த இந்திய நாடு, பாரத நாடை நம்ம வந்து கடக லக்கணத்தை கொண்டு தான் பார்க்குறோம். கோச்சார சந்திரன் கடகத்தில் இருக்கும்போது தான் பாரத நாடு உருவாயிருக்கு. அந்த கடகத்துக்கு வந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், அதாவது 10 செவ்வாய் சூரியனுடன் இருந்து, இது வந்து அஸ்தமனமான கிரகங்களோடு இருக்கிறதுனால இங்கே அரசியலில் பல விபரீதமான சூழ்நிலைகள் வரும். கடும் எதிர்ப்பு, போராட்டம். தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அது தை மாதம், மார்கழி தையில் இருக்கிறதுனால தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் கொஞ்சம் போராட்டங்கள், காவல்துறை அதிரடி அட்டகாசங்கள் எல்லாம் நடக்கும். அது
புதன் அங்கு இணைந்திருக்கனால கல்வித்துறை கல்வித்துறையில பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரிகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் சூரியன் 2ஆம் இடம் சூரியன் பண மதிப்பு இழப்புகள் ஏற்படும். தங்கத்தின் விலை குறையக்கூடிய ஆபத்து உள்ளது. தங்கத்தின் விலை வந்து இப்போ 1,00,000 போச்சுன்னா ஒரு 12,000 வரைக்கும் குறையலாம். 12,000 வரைக்கும், ஒரு 10,000 12,000 வரைக்கும் ஒரு பவுனுக்கு குறையதற்கான அமைப்பு உண்டு. 4ஆம் இடம் அப்படிங்கிற வீடு வாகனம், அதுல வந்து சொத்து வரி அரசாங்கம் அதை அதிகம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சொத்து வரி வந்து ஏற்கனவே இருக்கிறத விட ஒரு 6லிருந்து 8% அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அணு ஆயுத சோதனை இந்தியா பண்ணுவது போல ஒரு அமைப்பு. அணு ஆயுத சோதனையை பண்ணுவார்கள். இதுல வந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியா வருபவர்கள், வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வருவவங்க அதிகமா இருப்பாங்க. அதனால வந்து வருமான வரி வருமான வரியெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. ஆனா வந்து குடியேற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆப்பிரிக்க நாட்டுக்கு நிறைய பேர் செல்வதற்காக அமைப்பு இருக்குது. ஆப்பிரிக்கா, இந்த சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகளுக்கு இந்தியாவிலேருந்து போவாங்க. இந்த யூரோப் நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு எல்லாரும் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு விலை உயரும், துவரம் பருப்பு விலை உயரும், பருப்பு தானியங்களின் விலை அதிகமாகும். அரிசி விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து விவசாயிகளுக்கு அது பிரயோஜனம் தான். அரிசி விலை உயரணும் தான், பருப்பு விலை உயரணும், விவசாயிக்கு லாபம் அப்படின்னு சொல்றது. மற்றபடி அரசியலிலே பல மாற்றங்கள் உண்டு. பல அணி இணைவார்கள். இந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்காது. அதாவது 2 கூட்டணி ஆட்சிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கிறது. மக்கள் வாழ தகுதியற்ற நாடு அப்படிங்கிற மாதிரி இந்திய நாடோ உருவாவதற்கான அமைப்பு இந்த வரக்கூடிய 6 மாதங்கள் மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த நாடு செல்லும். 6 மாதம் கழித்து சந்தோஷமான சூழ்நிலைக்கு நாடு செல்லும் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.